சாத்தானுடைய அதிகாரங்களை குறித்து, சாத்தானுடைய நுகங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 2-3 வாரமாய் அந்த விடுதலை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே ஒரு விடுதலையோடு கர்த்தர் செய்தியை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இந்த அழிந்து போகிற உலகத்தில், கொஞ்ச நாள் வாழ போகிற உலகத்தில் நாம் மிகவும் கேர்ஃபுல்லாய் போக வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. மிகவும் கேர்ஃபுல்லாய். இனி கொஞ்ச நாள் தான் நீங்கள் நான் இருப்போம். அந்த நாட்களில் என்ன நாம் ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்ள வேணுமோ அதை கற்றுக்கொள்ளவும், அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை சரியாய் கொடுத்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்கு சபைகளை நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். அல்லேலூயா. பிரைசலாம். அவன் அப்படி சோர்ந்து போகாமல், எண்ணெய் குறைவு இருக்கும், உப்பு குறைவு இருக்கும், ஆகார குறைவு, நிறைய குறைவுகள் இருக்கும், நிறைய வேதனைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டினியூ இருக்கும். அது மரண பரியந்தம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் தான் உங்கள் ரட்சிப்பு உங்கள் மேலே கர்த்தர் தந்திருக்கா. அந்த ரட்சிப்பை தயவு செய்து சரியாய் பிடித்து கொள்ள ஆவியான சபைக்கு சொல்லு. ஆமென். இந்த நாளில் அப்போஸ்தல புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 16 9வது வசனத்தை ஒரு படிக்கலாம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அல்லேலூயா. ஆசியாவுக்கு ஊழியத்து போக வேண்டும் என்று பவுலும் ஷீலாவும் தீர்மானித்து இருக்கிற போது, அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரு? தடை பண்ணினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் தடை பண்ணி மக்கதோனியாவுக்கு போகும்படியாக ஆண்டவர் ஒரு மனிதனை காண்பித்து, பவுலுக்கு தரிசனம் போல காண்பித்து மக்கதோனியாவுக்கு அழைக்கிறதாக ஒரு தரிசனத்தை பார்க்க முடியும். அப்ப பவுலுக்கு புரிகிறது, மக்கதோனியா பட்டணத்தில் போய் ஊழியம் செய்வதற்காக ஒரு அழைப்பு இருக்கிறது என்று சொல்லிதான் மக்கதோனியா பட்டணத்துக்காக பவுலும் ஷீலாவும் புறப்பட்டு மக்கதோனியா அந்த பட்டணத்துக்கு வராங்க. அல்லேலூயா. பிரைசலாம். அந்த பட்டணத்தில் 3 விதமான ரட்சிப்பு உண்டாயிருந்தது. ஒன்று, இரத்தாம்பரம் விற்கிற, முத்து மாலைகள் எல்லாம் விற்கிற, கடலோரத்தில் விற்கிற ஒரு பெண்மணியும் குடும்பமும். இன்னொன்று, குறி சொல்லுகிற, பிசாசினால் பிடிபட்டு குறி சொல்லுகிற ஒரு பெண். இனி ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சிறைச்சாலை காக்கிற தலைவனும் குடும்பம். அல்லேலூயா. இந்த 3 குடும்பங்களுக்கு நேராக தான் அந்த பவுல் அந்த தேசத்துக்கு வருகிறதை பார்க்க முடியும். ஆமென். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சபையை ஏற்படுத்தி ஜனங்களை எப்படியாவது அந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து சத்தியத்தை சரியாய் சொல்லிக் கொடுப்பதற்காய் ஆண்டவர் துரிதப்பட்டு கொண்டிருக்கிறார். சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து சத்தியத்திலே அவர்களை நடத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவான வசனத்தை கொடுத்து எப்படியாவது அவளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு ஊழியக்காரர்களுக்கு தரிசனம் கொடுத்து எல்லா இடமும் யார் யார் எல்லாம் ஊழியம் செய்யணுமோ, யார் யார் எங்கே போக வேண்டுமோ என்று சொல்லி தரிசனத்தை கொடுத்து இன்றைக்கும் அந்த நாள் 2000 வருஷமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கார். அல்லேலூயா. பேசலாம். அப்போ மக்கதோனியாவுக்கு புறப்பட பண்ணின போல நம்மையும் இந்த பட்டணத்தில் ஒரு ஏழை ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் திருந்துகிறீங்க என்று சொல்லி விசுவசிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாய் பூரணம் அடைகிறீங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையுடைய நோக்கம், ஆண்டோடைய நோக்கத்தை நன்றாய் புரிந்து கொண்டால் ஈஸியா உங்களுக்கு வின் பண்ணி வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப பவுல் அந்த பட்டணத்துக்கு ஊழியத்தை வருகிறதுனாலே கடலோரத்தில் இரத்தாம்பரம் விற்கிற ஒரு குடும்பம் அவருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இனி பார்த்தீங்கன்னு சொன்ன பவுலும் சீலாமும் ஜெபிக்கிற இடத்திலையும் போற இடத்திலையும் ஒரு குறி சொல்லுகிற பெண் சொல்லுகிறார், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா.
கர்த்தருடைய மார்க்கத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பல நாட்களாய் பவுலை பார்த்தும் பல நாட்களாய் சீலாவை பார்த்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் பவுல் அவள் மேல் அன்பு கொண்டவளாய் சினங்கொண்டு அந்த பிசாசை கடிந்து போட்டான். ஆமே. அப்ப பிசாசை கடிந்த உடனே பிசாசுக்கு உள்ள இருக்க முடியல, அந்த பிசாசு வெளியே போய்விட்டது. இந்த பிசாசு வெளியே போனதுனால பாருங்க, அந்த குறி சொல்லுகிற பெண்ணை வைத்து வருமானம் உண்டாக்கி கொண்டிருந்த மனுஷனுக்கு, அந்த குறி சொல்லுகிற பெண்ணின் மேல இருக்கின்ற ஆவியை வச்சு ஒரு முதலாளி, ஒரு எஜமான் வருமானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய வருமானம் நின்று போச்சு. அவன் வருமானம் நின்று போனபடினாலே என்ன செய்யறான், இது எதனால அந்த வருமானம் நின்று போட்டுன்னு சொல்லி பக்கத்துள்ள அதிகாரிகள் பலரையும் கூப்பிட்டு இவர்கள் ஏதோ ஒரு இயேசுவை சொல்லி இன்னென்ன தவறான காரியங்கள் செய்திருக்காங்கன்னு சொல்லிதான் அவர்களை அடித்தார்கள் என்று பார்த்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளைக்குள்ள அசுத்தாவி வந்து குறி சொல்லுற ஆட்களை பார்த்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சுய நினைவு இருக்காது, சுய சிந்தை இருக்காது, சுய அறிவு இருக்காது. எப்பொழுதும் கட்டப்பட்டவர்களாய், எப்பொழுதும் உபத்திரப்படுகிறவர்களாய், எப்பொழுதும் நிம்மதி இல்லாதவர்களாய், எப்பொழுதும் சஞ்சலப்படுகிறவர்களாய், ஏற்ற நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, ஏற்ற நேரத்தில் புசிக்க மாட்டாங்க, ஏற்ற நேரத்தில் குடிக்க மாட்டாங்க, சரியா குளிக்க மாட்டாங்க, எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க. அப்படியே அவர்கள் வாழ்ந்து சிலருடைய பெம்பளுடைய முடியெல்லாம் இந்த சிமெண்ட்ல பிக்ஸ் ஆகும் போல சட ஜடையா இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ்லாம். சட ஜடையா இருக்கும். இந்த நாளிலும் அப்படி உள்ள பிள்ளைகள் உண்டு. அவர்கள் எப்போதுமே குறி சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எப்போதுமே பிசாசை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எப்போதுமே ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லி ஆண்டவரை அறியாத ஜனத்தை சாத்தான் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அது அவர்களுக்கு லகுவா இருக்காது. அந்த குறி சொல்லுற ஆவிக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தா போதும், அது உங்களுக்குள்ள நடந்த 1-2 சம்பவங்களை சொல்லும். 1-2 நடந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு மீண்டும் பலதும் சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படி நடக்கும், இப்படி நடக்குன்னு சொல்லிக் கொண்டே இருக்கும். அது மக்களுக்கு பயங்கர பிரியம். மக்களுக்கு பிரியமானதுனால அப்படி உள்ள இடத்துல ஜனங்கள் அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். முன்னால நாம் எல்லாம் அதிலே கட்டப்பட்டவர்கள், முன்னால நாம் எல்லாம் அதிலே சந்தித்தவர்கள், அதிலே போனவர்கள், அதிலே ஈடுபாடு கொடுத்த காலங்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த ஜீவனுள்ள தேவனை அறிவதற்கு முன்னே நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம். அதிலிருந்து நாம் எப்படியோ கட்டமைக்கப்பட்டு கிருபையினாலே இயேசு அறிந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்ப எஜமானுக்கு வருமானம் போச்சு. வருமானம் போனபடியினாலே சிலரை கூட்டி இவர்களை காயப்படுத்தி, அல்லேலூயா, அவர்களை அடித்து தண்டித்து என்று தாளே வேதம் சொல்லப்படுறது. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த வசனத்தை ஒன்று படித்து விட்டு நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 22 23 வசனத்தை படிக்கலாம். ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து அவர்களை அடிக்கவும் சொல்லி. சிந்திச்சு பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொல்லுகிறார், மக்கதோனியாவுக்கு ஊழியத்துக்கு போன்னு சொல்லுகிறார். மக்கதோனியா ஊழியத்துக்கு போனா அவங்க ஊழியம் செய்கிற நிலைமையில வஸ்திரம் கிழிக்கப்படுகிறது, அவர்கள் அடிக்கப்படுறாங்க, அவர்கள் நொறுக்கப்படுறாங்க, அவர்கள் காயப்படுறாங்க, அவங்களுக்கு பயங்கரமான உபத்திரத்தை அந்த ஜனங்கள் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ்லாம். இயேசப்பா தான் சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, இங்கே அடிகள் கிடைக்கிறதை பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ்லாம். இன்றைக்கும் இந்த அனுபவங்கள் வட மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் பல இடங்களிலும் கர்த்தர் போக சொல்லுற இடங்கள்ல பல இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னு சொன்ன, அவருக்கு எப்படியாவது தேசத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி யாராவது இப்படி துன்பங்களை அனுபவிக்கிறவங்க
நெருக்கங்களை அனுபவிக்கிறவங்க கெட்டவர்த்த கூப்பிட்டா கூட கேட்டு எப்படியாவது ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை இப்படி அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அடிகளும் பிரச்சனைகளும் பல இடங்களில் கிடைத்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அநேக அடிகளை அடித்து ஒரு சாத்தானுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பும் போது, ஒரு சுவிசேஷத்தினாலே ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புறப்பட்டு போகும்போது சாத்தான் மிகுந்த கோபமா இருப்பான். சாத்தான் மிகுந்த எரிச்சலா இருப்பான். சாத்தான் உங்க மேல எரிச்சலா இருந்து உங்களை சரியான இடத்தை பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு உபத்திரத்தை தரும்படியாய் சரியா கிரியை செய்து கொண்டே இருப்பான். ஆமே, நீங்கள் தான் நான் போற இடத்துல கிரியை உண்டு, நான் பாம்புகளுக்குள்ளத்தான் போறேன் என்று சொல்லிதான் ஊழித்து போற பிள்ளைகள், ஜெபிக்க போற பிள்ளைகள், கர்த்தரை பற்றி அறிகிற பிள்ளைகள் எல்லாமே எப்போதுமே முன்னே ஆபத்துண்டு. நீ 2 மாசம் ஊழியம் செய்தா கண்டிப்பா ஒரு ஆபத்து வரும். 1 வருஷம் ஊழியம் செய்தா ஒரு 3-4 ஆபத்து வராம உனக்கு நிக்க முடியாது. அது எல்லாத்தையும் முதல்ல என்ன செய்யணும்? கவனமாய் புரிந்து கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சாத்தான் வந்து என்ன செய்கிறான்? அடி என்பது சாத்தான் சிலரை உத்தரவு கேட்டு, யோபுவை உத்தரவு கேட்டு யோபுடைய சரீரத்தை பாதிக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, உத்தரவு கேட்டு யோபுடைய சரீரத்தை உள்ளும் பரவுமாய் ஒரு குஷ்டரோகியை போல பாதித்தது தெரியும். அது ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் கேட்டுத்தான் செய்கிறான். அவருடைய பாதித்தது மாத்திரமல்ல, 3 சிநேகிதர்கள் வாராங்க, அவர்களும் யோபுக்கு குத்துவாக்கு பேசி அவர்கள் நெருக்கிறத பார்க்க முடியும். தன்னுடைய மனைவியை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களும் தூஷிக்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வீட்டாட்களே தூஷிப்பாங்க, வீட்டாட்களே அடிக்க வருவாங்க, வீட்டாட்களே நிந்தப்படுத்துவாங்க, வீட்டாட்களே அவமானப்படுத்துவாங்க. சாத்தான் வெளியிலிருந்து யாரையும் கொண்டு வருவது கிடையாது. அழகாய் வீட்டாட்களை வச்சும் அவமானப்படுத்துவது இந்த காலத்துல உண்டு. ஆனபடி அதொன்று பொறுப்பெடுக்காம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமான பாதரட்சை போட்டுவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்தா, ஒரு ஆளோ 2 பேரோ உங்கள் நிமித்தம் கிடைச்சா அது பாக்கியம். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அடி என்பது சிலருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சரியாய் ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாம, ஆவிக்குரிய மகிழ்ச்சி இல்லாம, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அடியாளமாய் தெரியாம இருப்பாங்க. சிலர் அடியாளமா தெரியாம இருக்கிறதுனால சில உடம்புகளை அவன் காயப்படுத்துறது உண்டு. ஆஸ்மா வியாதியினாலே, கிட்னி ஃபெயிலியர்னாலே, இருதய பிரச்சனையினாலே, கைகால் தளர்ச்சியினாலே, இன்னும் நரம்பு பிரச்சனையினாலே, இன்னும் பல பல உபத்திரங்கள், லிவர் போன்ற பிரச்சனை, ஹெட் பெயின். அல்லேலூயா, இப்படி சிலர் வந்து ஆண்டவராகிய தேவனை சரியாய் தொழுது கொள்ளாமலும் சரியாய் ஆராதித்து விடுதலை பெற்றுக் கொள்ளாமலும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறியாம நாம் இருக்கும்போது சாத்தான் இப்படிப்பட்ட அடிகளை உங்களுக்கு கொண்டு வைக்காம கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சிலவங்களுக்கு ஒரு புண்ணுதான் இருக்கும், அவங்க காலம் முழுவதும் அது முடிச்சிடும். சிலவங்களுக்கு ஒரு லிவர் தான் பிரச்சனை, கடைசி வரை ட்ரீட்மெண்ட் எடுத்தே போய் கொண்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. அல்லேலூயா. சிலருக்கு ஹார்ட் தான் பிரச்சனையா இருக்கும், அவங்க அது மூலம் கிரியை செய்து கொண்டே இருப்பான். பல பல உபத்திரங்களை நம்முடைய சரீரத்திலே கொண்டு சாத்தான் பாதிக்கிறான்னு சொன்னா ஆராதிக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், அது மருந்து நான் அல்ல, பரிசுத்த ஆராதனையிலே விடுதலை ஆகும் என்று கர்த்தர் சொல்ல. புரிந்தவர்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒரு விடுதலையோடு வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சத்துருவான பிசாசு என்ன செய்கிறான்? உங்களை காயப்படுத்தி விடுகிறது மாத்திரமல்ல, உங்களை காயப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களை சிறையிருப்பிலே வச்சு விடுவான். சிறையிருப்பிலே. அல்லேலூயா. சிறையிருப்புன்னு சொன்னா பிசாசுடைய தந்திரங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க வீடு அவன் எப்படியாவது தந்திரமாய் அடக்கினான் என்று சொன்னால் பல ஆவிகள் உண்டு, பல ஆவிகள் உண்டு. பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வட்டி பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல
நீங்கள் கடன் வாங்கி அதை அடைக்காம பல காரியம் மூலம் இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஜனங்கள் உங்க வீட்டை தேடி வருவாங்க. அல்லேலூயா. அதை வாங்காது வர அந்த வீடை சுற்றி சுற்றி நின்று வாங்காது வர எப்படியாவது வாங்குவதற்குள்ள எல்லா வழிகளையும் முயற்சிகளை பண்ணுவது போல நம்மை ஒரு நோயினால சிறையெடுத்து வைத்த பின்பு சத்துருவான பிசாசு, அதிகமான பிசாசுகளை கொண்டு வந்து சொல்லுவான், இந்த வீட்டை முற்றிலுமாய் சிறைபிடித்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு வீட்டை அல்ல, அப்படிப்பட்ட இந்த 500 வீடா எத்தனை வீடு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட அநேக ஜனத்தை அடிமைப்படுத்தி காயப்படுத்தி நோயினால கடபாரப்படுத்தி விட்டு அந்த வீட்டின் மேல ஒரு சீலை போட்டு விட்டு சொல்லுவான், இந்த வீடை முழுவதும் நீ என்ன செய்யணும், கண்காணிக்கணும், இவர்களை வெளியே விடப்படாது. ஆமென். இதுதான் சில குடும்பத்துல குடிகாரனாய் அமுக்கி போடுறது, வேலை இல்லாம அமுக்கி போடுறது, மெண்டிலாக அமுக்கி போடுறது, புத்தி இல்லாம அமுக்கி போடுறது. எத்தனை வேலை செய்தாலும் பணம் நிக்காது, எத்தனை வேலை செய்தாலும் ஒரு வழி வரும், பல வழியில பெய்விடும். அல்லேலூயா. இப்படி அநேக குடும்பங்கள் இங்க உண்டு. அதனால கடன் வாங்குவோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், அது சாத்தானுடைய சிறையிருப்பில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அவங்களுக்கு புரியல. அல்லேலூயா. நாம் சாத்தானுடைய சிறையிருப்பில் எப்படி எனில் சரியாய் தேவ நோக்கம் அறியாம இருக்கிறதுனால அவன் மெல்ல மெல்ல உங்க வீட்டுக்குள்ள ஏறி உங்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சிறைபிடித்த இடத்திலிருந்து வெளியே வர ஆவியானவர் சொல்லுகிறார், அதுக்கு அவருக்குத்தான் உதவி செய்ய முடியும், அது ஆராதனைக்குள்ளே அமைந்திருக்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒன்று வியாதிகளினால உங்களை கட்டி வைக்கிறான், இரண்டாவதாக பல பிசாசுகளை கொண்டு உங்க வீட்டை அமுக்கி வைக்கிறான், நீங்கள் வெளியே வரவிடாதபடி அமுக்கி வைக்கிறான். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலே வியாதி என்னும் துன்பம் வந்ததினால அவன் சாம்பலை அள்ளி கொண்டு ஒரு ரூம் அறையிலே இருந்தான் என்று பார்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரைஸ். அப்படி அநேக குடும்பங்கள் வெளியே வர கஷ்டம், வெளியே நடமாட முடியல, பகல்ல நடமாட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியவில்லை, சமாதானமா இருக்க முடியல. எப்ப கடற்காரன் வருகிறானோ, எப்ப நிந்தைப்படுத்த வருகிறானோ, எப்ப என்னை அவமானப்படுத்த வருகிறானோ, எப்ப என்னை சிறைப்படுத்த வருகிறானோ, எப்ப என் வீட்டை சிறைபிடிப்பான், எப்ப என் ஆடு மாடுகளை சிறைபிடிப்பான் சொல்லி சத்துருவானவன் சுற்றி திரிகிறான், யாரை வேட்டையாடலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரைஸ். நீங்கள் அப்படிப்பட்ட சத்துருவின் பந்தனத்தில் இருந்தால் இந்த நாளிலே வெளியே வர கர்த்தர் சொல்லுங்க. புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரும் தூங்காம சத்தியத்தை கேளுங்க. என்னால முடிஞ்சது ஃபாஸ்டா போக பார்க்கிறேன், என்னால் முடிஞ்சது உங்களை அபிஷேகம் நடத்த பார்க்கிறேன், என்ன முடிஞ்சாலும் உங்களை உருவாக்க பார்க்கிறேன், எங்களால் முடிஞ்ச அளவில் பரிசுத்த ஆவியான உங்களை உருவாக்கி நடத்த பார்க்கிறோம். ஆனபடி தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே மிக கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சிரித்து பிள்ளைகளோடு வாழ வேண்டிய இடத்துல உங்களை சிறைபிடித்து கட்டி வைக்கிறான். நீ நிம்மதியாய் வாழ வேண்டிய இடத்துல அவன் சிறையாக்கி வைக்கிறான். உன் சரீரம் கடைசி வர பலமா இருக்க வேண்டிய உன் சரீரத்தை நோயை உண்டாக்கி, உனக்கு தெரியாது நோயை உண்டாக்கி சிறைபிடித்து வைக்கிறான். அல்லேலூயா. எங்க வீட்டு பக்கமாய் எங்களுக்கு ஒரு சித்தி உண்டு. அவங்க புருஷன் ராணுவத்தில் வேலை பார்த்த மனுஷன், அவர் ராணுவத்தில் வேலை பார்க்கிற மனுஷன். என்னுடைய ஓர்மைக்கு முன்னே அவருக்கு மெண்டல் வியாதி ஆயிட்டு. அது எப்போதும் அல்ல, ஒரு சீசன்ல இருக்கும், ஒரு 15 நாள் இருக்கும், அழிச்சு விட்டாச்சுன்னா எங்க போயிடுவார். அப்ப அதனால என்னுடைய புத்தி வந்த நாட்கள் முழுவதுமே அவரை கட்டி தான் போட்டிருக்கும், சங்கில கட்டி போட்டிருக்கும். இந்த சித்திக்கு ஒரு அசுத்தாய் வரும். அந்த அசுத்தாவி இவங்களுக்குள்ள வந்த உடனே இவங்க நேரே ஒரு திரைச்சி கம்பை எடுத்துட்டு போய் அவரை நொறுக்குன்னு நொறுக்கி விடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ். அவர் ஐயோன்னு கூப்பிடுவார், அவர் ஐயோன்னு கதறுவார். ஐயோன்னு கதறினாலும் அங்க யாரும் அங்க உள்ள போக முடியாத காரியம் சொல்லுவாங்க, அது தெய்வம் இவிட வந்துட்டு தெய்வமான தண்டிக்கிறது, நீங்களாரும் இவிட வருகிறது. அப்ப எங்களுக்கு சின்ன வயசுல ஒரு கொள்ள ஆசை, ஆடு மேய்க்க ஆசை. அல்லேலூயா. அந்த படிக்கிற காலத்துல ஆடு மேய்க்க ஆசை, சின்ன வயசு. அப்ப நாங்க
சித்தி வீட்டுல 2-3 ஆடுகள் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு கொலை பார்த்து கொடுக்கறதும், அதுக்கு சின்ன சின்ன வேலை செய்யறதும், அதை கொண்டு நடக்கிறதும் பயங்கர இஷ்டமாக்கு. அந்த வண்டி உருட்டும் போல கொண்டு இஷ்டம். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் பெர்மிஷன் தந்து இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆடுகளை எல்லாம் கொஞ்சம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆடு திடீர்னு ஒரு மின்னல் சத்தம் போல ஒரு பிரகாசத்தை நான் பார்க்கிறேன். சின்ன வயசு. ஒரு நிமிஷத்துல அந்த ஆடு ஒரே கத்து, ஐயோன்னு ஒரு கத்து. அப்படியே அந்த ஆடு விழுந்து செத்து போச்சு. அல்லேலூயா. ஆமே. ஒரு கல் கட்டு கடை, வீட்டு கடல இந்த இடம் தான் ஆடு வச்சிருக்காங்க. இந்த ஆடு நேர என் காலில் அந்த விழுந்து செத்துட்டு. அல்லேலூயா. செத்த உடனே அன்னைக்கு நம்ம எல்லாம் சாக வேண்டியது. அல்லேலூயா. செத்த உடனே சித்தியை தேடி போய் சொல்ல, சித்தி ஆடு செத்து போச்சு, இப்படி ஒரு சம்பவம் கண்டேன். அல்லேலூயா. ஆடு செத்து போச்சு. இவங்க சொன்னாங்க, இல்லடா அப்படி ஒண்ணும் இல்லடா, ஆடு தூங்குன்னு சொல்லி வந்துட்டு ஆடை தட்டுனாங்க. ஆடு செத்து தான் கிடக்குது. அவங்க சொல்லுறது தூங்குது ஆடு. அல்லேலூயா. ஆடு தூங்கி கிடக்குதுன்னு சொல்லி பின்பு சில மணிக்கூர் கழிந்துதான் இந்த ஆடு செத்தது அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் கொல்லுவதற்கு, மனுஷனை கொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை. ஒன்று செய்வதற்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் நோயை தருவதற்கும் துன்பத்தை தருவதற்கும் உங்க குடும்பங்களை கட்டி போடுவதற்கும் அவன் அதிகாரம் கேட்டு நடக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் கொடுக்காம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பேசலாம். அவங்க வீடு இந்நாள் வரை, அவங்க மரிக்கிறது வரை பிசாசிலே கட்டப்பட்ட வீடா இருந்தது. பிசாசுக்குள்ள அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்க கடைசியில அந்த சித்தியும் அந்த பிசாசின் பிடியினாலே கடைசியில மரித்து போனாங்க. இயேசுவை அறியாம. ஆசி பாரம்பரியம். அல்லேலூயா. இயேசுவை அறியாம அவங்க மரித்து போனாங்க. அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்ப நம்மை சத்துருவான பிசாசானவன் உங்களை வகை தேடி எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிகிறான். ஒன்று சரீரத்தில் காயப்படுத்துறது, இன்னொன்று பைனான்ஸ்ல கை வைக்கிறது, இன்னொன்று உன்னை அடிமைத்தனப்படுத்துறது. இப்படியாய் சத்துருவானவன் நீங்கள் ஆத்மீகத்தை சரியாய் புரியாம, ஆத்மீகத்தில் ஆண்டவர் இல்லாம, ஆத்மீக உறவுல சரியா இல்லாம நீங்க போனீங்கன்னு சொன்னா, நானானும் சரி நீங்களானும் சரி, சத்துரு ஒன்று வியாதியில் அடிமைப்படுத்தலாம், இரண்டாவது பைனான்ஸ்ல அடிமைப்படுத்தலாம். பிசாசை வைத்து காவல் செய்து உன் வீட்டை அவன் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற சாத்தானுடைய கையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அவர் இல்லாம உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஆனபடி இந்த நாள்ல தேவ ஆவியானவர் இடம் கொடுங்க. நம்ம சபைக்கு வந்திருக்கிறதுனால ஆகல. நீங்க சபைக்கு ஆளு ஆளு வந்திருக்கிறதுனால ஆகல. வெளிச்சம் என்ன வசனம் உங்களுக்குள் இல்லாவிட்டால் சாத்தானை ஜெயம் எடுக்க முடியாது. சாத்தான் எல்லா இடம் இருக்கிறான். நீங்கள் எங்க போறீங்களோ அங்க வருவான். நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாம் அவன் தான் அதிகமா இருக்கிறது. நீங்கள் தொழில் செய்யற இடத்துல எல்லாம் அவன் தான் அதிகமா இருக்கிறது. இந்த உலகத்தை நடத்துறது அவன்தான். இந்த உலகத்திலே நடத்தினாலும் ஒரு சின்ன கூட்டம் ஜனங்கள் மாத்திரம்தான் உண்மையா இயேசுகிட்ட வந்த ஜனங்கள். அவர்கள மாத்திரம்தான் இயேசுவுக்கு நடத்த முடியுமே தவிர மற்றவர்களை நடத்த இடம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க இடம் கொடுத்தா அவர் உங்க வீட்டை நடத்துவார். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி அடிமைத்தனத்தை படுத்தி வைக்கிறான். எங்க இடத்துல இன்னொரு முத்துநாயம் என்று சொல்லுற ஒரு நல்ல ஒரு தகப்பனார் இருந்தார். அந்த சின்ன வயசுல இங்கிலீஷ் பேசுறது அந்த இடத்துல கொஞ்சம் பேர், எங்களுடைய சித்தப்பா 2 பேரு, இந்த ஒரு மாமா, இவர் தான் பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவாங்க. இவரை ஒரு பிசாசு சத்துரு பாதித்துட்டான். பாதித்து ஒரு 6 மாசத்துல இவருக்கு மெண்டல் ஆனவனால இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய மரத்தை துளையெடுத்து இந்த 2 காலையும் அந்த துளை வழியாக போடுவாங்க. ஆமே. மெண்டல் பழைய ட்ரீட்மெண்ட். அல்லேலூயா. பைசலாம். அன்னை மயக்க மருந்து ஒண்ணு உண்டான்னு தெரியல, இருக்கலாம், அது பண்ண மாட்டாங்க. அப்படி 2 காலை அந்த மரத்துக்குள்ள வைத்து விட்டு கட்டுவாங்க. கட்டி இந்த தலைய கூட அப்படியான பெரிய ஒரு ரவுண்டு அதுக்குள்ள தலையை வச்சு இந்த தலையும் பத்திரமா பிடிச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ்லாம்.
பிடித்தம் என்பதான் ஒரு டோஸ் மருந்து மூக்குல விடுவாங்க. அல்லேலூயா. அது அவருடைய தலைக்கு ஏறி கொடூரமாய் சாடுவார், துடிப்பார். அல்லேலூயா. துடிப்பா. நீங்க போய் பாருங்க மெண்டல் ஆஸ்பத்திரியில, போய் பாருங்க லைட்டா மெண்டல் ஆஸ்பத்திரியில, பல ஆஸ்பத்திரியில பாருங்க, வியாதிகளை பாருங்க, நெருக்கங்களை பாருங்க. இதுல பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தேவன் இவ்வளவு பலத்தோட, இவ்வளவு சுகத்தோட, இவ்வளவு ஞானத்தோட வச்சிருப்பது தேவ கிருபை. அல்லேலூயா. தேவ கிருபை. இந்த தேவ கிருபையினால நம்ம பிழைச்சிருக்கிறோம், தேவ கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிகள், அநேக பிள்ளைகள், அநேக குடும்பத்தார் இந்த கிருபை என்ன செய்யறாங்க? இழந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இந்த கிருபையை அவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா நாங்க சரியா இருக்கிறோம், அவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா நாங்க உண்மையா இருக்கிறோம் என்று சொல்லிதான் நினைத்தாலும் அந்த கிருபை நீங்க இழக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று உங்களை வியாதியாக பந்திக்கிறான், இன்னொன்று மன அளவில் பந்திக்கிறான், இன்னும் ஒன்று கடபாரத்தில் பந்திக்கிறான். உங்க வீட்டை சுற்றிலும் சத்துருக்கள், உங்க வீட்டை சுற்றி ஒரு கூட்டம் பொல்லாதவர்கள் வந்து உன்னை அடிமைப்படுத்தும் போது நீ அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு இயேசு இந்த புஸ்தகத்திலே வழிகாட்ட போறா. அந்த அடிமைத்தனத்தில் இருக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் மயக்க தாங்க ஐயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எத்தனை புரியுது? ஓகே. சத்துரு இடைப்படவும் செய்கிறான், அது என்ன புரிகிறது? எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் பிசாசுக்கு விரோதமா பேசும்போது அவன் கிரியை செய்வான். ஹல்லேலூயா, ஆமென். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்திலே மாட்டி வைத்தான். அல்லேலூயா. ஒன்று பத்திரமாய் காக்கும்படி கட்டளை போடுகிறான். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்ன அவர்களை உட்காவலறையில் அடைத்து. அல்லேலூயா. உட்காவலறை என்பது ஜெயிலை குறிக்குது. ஜெயிலை அடைத்து, ஜெயிலை அடைத்து என்ன செய்தாங்களாம்? இந்த மாட்டு தொழுவத்தில் மாடுகளை கட்டும் போல என்ன செய்றாங்க? கெட்டி போடுறாங்க. அல்லேலூயா. ரெண்டு விதமான தொழுத்தொண்டு. ஒன்று வந்து பலகையெல்லாம் வைத்து 4-5 மரங்களை நிறுத்தி அதை சிமெண்ட் போட்டு அதுல கட்டி போடுவாங்க. மாடை மெல்ல எத்தி தான் சாப்பிடணும். அல்லேலூயா. அதுக்கு இஷ்ட மாதிரி வாழ முடியாது, இஷ்ட மாதிரி ஃப்ரீடம் இல்லை, இஷ்ட மாதிரி சந்தோஷம் இல்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் புல்ல, தெரியுமா உங்களுக்கு, நாக்க நுழைச்செடுக்கும். அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து தான் சாப்பிடும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இன்னொன்றாக கம்பியை வந்து இப்படி நேரே கம்பியை விட்டு அதுல ரிங் போட்டு, பெரிய ரிங் போட்டு காங்கற்றுக்குள்ள இந்த கம்பி என்ன செய்வாங்க? வச்சு இந்த மேல உள்ள கோப்பியம் அது மாத்திரம் தான் மேல நிற்க, அதுலயும் கட்டி போடுறத நான் பார்த்திருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சரிதானா? ஹல்லேலூயா. அப்படி கட்டி போடுவாங்க. இதே மாதிரி தான் ஒன்று அங்க அந்த பெண்மணி விடுதலை ஆக்கினதுனால இவர்களை காயப்படுத்தின பின்பாக சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு உள்ளே அடைத்து கேட்ட போடுறாங்க, புட்டு போடுறாங்க. ஆமென். இந்த சிறைச்சாலை அடைவு என்பது அதிலிருந்து நீங்கள் வர முடியாது. இயேசு இல்லாம சிறைச்சாலையிலிருந்து வர முடியாது. நீ இங்க போ, பணம் சம்பாதிக்கலாம், நீங்க நல்லா நடந்திருக்கலாம், நல்லா ஓடிக்கொண்டிருக்கலாம், நல்ல வேலைகளை செய்யலாம், நல்ல தொழிலை செய்யலாம். உங்களை அறியாம ஒரு சந்தோஷம் என்னும் சிறைச்சாலை கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வீட்டில் 3 பேர் வேலை செய்யலாம், மாதம் மாதம் வருமானம் வருகிறது, எப்படி எப்படி ஆண்டவரத்தில் சேர வேண்டும் என்று அறியாம இருக்கிறதுனால ஒரு பெரிய சிறைச்சாலை உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கிறது. பிள்ளை இல்லாத சிறைச்சாலை, சமாதானம் இல்லாத சிறைச்சாலை, குடி என்னும் சிறைச்சாலை, மயக்கம் என்னும் சிறைச்சாலை, பக்கத்து வீட்டுக்காரனுடைய உபத்திரத்தினாலே சிறைச்சாலை,
அநேக குடும்பங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவதனால சிறைச்சாலை, நீ நன்றா இருக்கிறதுனால உனக்கு விரோதமாய் எழும்பு அநேக சிறைச்சாலைகள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சிறைச்சாலை பார்த்து சிலர் ஓடி போவதுண்டு. இந்த சிறைச்சாலை அனுபவத்தை அறிந்து வீட்டை விட்டு ஓடுறவங்க உண்டு. சிறைச்சாலை அனுபவத்தை அறிந்து வேலை விட்டு ஓடுறவங்க உண்டு. இந்த சிறைச்சாலை அனுபவங்களை வந்து படிக்க போற பிள்ளைகள் படிக்க முடியாம விட்டு படிப்பை விட்டு ஓடுற அனுபவங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சிறைச்சாலை உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் இயேசு உனக்கு துணை நிற்பான். இன்றைக்கு அந்த ஆவியானவரை கூப்பிடு. ஆவியானவரே, அப்படிப்பட்ட சிறைச்சாலையில, வேலையில, துக்கத்தில, கடபாரத்தில கட்ட முடியாம இருக்கிறேன், நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேற யாரையும் அல்ல, ஜீவனுள்ள தேவனை, உன்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து உனக்கு ஜீவனை தந்த அவரை கூப்பிட கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வேலை செய்தாலும் பணம் வராது, எத்தனை உழைச்சாலும் நிம்மதி இருக்காது, எத்தனை பாடுபட்டாலும் சமாதானம் இருக்காது, எத்தனை சாப்பிட்டாலும் திருப்தி ஆகாது. இப்படி சாப்பிட்டாலும் திருப்தி ஆகாம இருக்கின்ற சகல சிறைச்சாலையும் ஆவியானவர் சரியா நம்முடைய வீட்டில் இல்லாத இருக்கிறதுனால, அவர் இருந்தா பயறு கஞ்சி ஆனாலும் சமானம் தான், பச்சடி ஆனாலும் சமானம் தான், ஒண்ணும் இல்லாவிட்டாலும் சமானம் தான், அரிசி இல்லாவிட்டாலும் சமாதான காரியம். அவர் நம்மோடு இருக்கிறதுனால, அவர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை உன்னை நாளுக்கு நாள் உன் வீட்டில, உன் தேசத்துல, உன் மத்தியில, போற இடங்கள்ல, எல்லா இடத்திலும் அருமை சகோதரியே, சகோதரனே, உன்னை பிழைக்க வைக்க அந்த வார்த்தை போதும் என்று கர்த்தர் சொல்ற காரியம். அவர் எதையும் செய்யத்தக்க வல்லமை உள்ள தேவன். உன் வீட்டில் தங்குறபடி உனக்கு புதிய ஆசீர்வாதத்தை தர வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்று சிறைச்சாலையை பந்திக்கிறான், இன்னும் ஒன்று இனி எழும்பக்கூடாது என்று சொல்லி ஒரு மாட்டை கட்டுவது போல அவன் கட்டி வைக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நீ கல்யாணம் பண்ணி போற இடத்துல ஒரு கொடூரமான மாமனும் மாமியும் கொடூரமான புருஷனும் இருக்கிற வீட்டில் இப்படித்தான் நீ கட்டப்பட்டு போக ஜாக்கிரதை என்று கர்த்தர் சொல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சில பெண் வீட்டில் போனாலும் சில ஆண்கள் இப்படி கட்டப்படுற அனுபவங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவங்கள் ஒன்றும் இல்லாம நாம் தப்பித்து நிற்க வேண்டுமானால் சரியா ஆராதிக்கவும், சரியா ஜெபிக்கவும், சரியா துதிக்கவும் உங்க வாயிலிருந்து சரியான ஒரு வார்த்தைகள் கர்த்தர் வந்தால் இப்படி எந்த கட்டும் உன்னை தொட முடியாது. அப்படி யாராவது உன்னை கட்டி போட்டால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஏதோ ஒரு சங்கிலி என்னை கட்டி போட்டிருக்கிறது, ஏதோ ஒரு அவமானம் என்னை கட்டி போட்டிருக்கிறது, ஏதோ ஒரு நிந்தை என்னை கட்டி போட்டிருக்கிறது, எனக்கு என்னிலும் விடுதலை இல்லை, ஒன்னில் எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது, என் போக்குவரத்தில் அநேக பிரச்சனை இருக்கிறது, அநேக வேலையில பிரச்சனை இருக்கிறது, தொழில பிரச்சனை இருக்கிறது, சம்பத்துல பிரச்சனை இருக்கிறது, மாத்திரமல்ல பைனான்ஸ்ல பிரச்சனை இருக்கிறது, ஒரு நிம்மதி இல்லாதபடி நீ இருக்காயானால் பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகா, அந்த கட்டை வேற ஒன்றுமல்ல, ஆண்டவராய் இயேசு இறங்கி உன் சரீரத்தில் வரும்போது அது அழிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்ல. ஊக்கமாய் கரங்களை தட்டி ரீபாலா ஷதரஹா பாபா ரிகாபாலா தரகா பாபா 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 ரிகாமா நஷக ரகது ரபாலா தரகா பாபா ரிகாலா தரகட நதரகா பாபா 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 ரெபெகா நதரகா. வல்லமை 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 வல்லமை. சரீரத்தில் கட்டுகள் அழிக்கப்படுவதாக, சரீரத்தில் போராட்டங்கள் அழிக்கப்படுவதாக, பிரச்சனை பிரச்சனை மாற்றப்படுவதாக, முன்னோட்டு போக முடியாத பிசினஸ் தடைகளை மாற்றுவீராக. அவமானப்படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரிகள் அவமானங்களை விட்டு வெளியேறி போவதாக. ஒரு மெல்லிய நல்ல சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. 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 கண்டினியாக ஒரு காது வலியில யாரோ இருக்கிறீங்க. ஆமே, கண்டினியூ காது வலி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்டினியா காது வலி இருக்கீங்க, கர்த்தர் உங்களை சவிக்கியமாக்க போறார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா நீங்களா? ஐயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க,
ஒவ்வொரு வழிகளிலேயும் சிறையிருப்பு வைக்கிறான் சாத்தான். சின்ன சின்ன பிரச்சனை போதும் நம்மை அழகாய் சிறையிருப்பில் வைக்க போறான். நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு வீடை சந்திக்க வேண்டியது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பல ஆண்டுகளாய் ஒரு ஊழியம் செய்த ஒரு சகோதரர், அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன கடந்த நாள் கொஞ்ச நாளாக என்னை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த சிபியில் வந்து நாங்கள் சிபி என்பது நாங்கள் திருமணம் எல்லாம் நடத்தி வைக்கிறதெல்லாம் அதில் ஒரு பொறுப்பில் நான் இருக்கிறதுனால தான் தைரியமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதுக்கு மேலே ஒரு நோவான்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த குழுவில் இருந்து தான் பிரிவு தான் நம்ம பிஷப்பு இங்கே வந்திருக்காரு. அந்த பிஷப்பு நாங்கள் எல்லாம் அதில் ஒரு ஐக்கியமாக இருக்கோம். அல்லேலூயா, ஐக்கியமாக இருக்கோம். அந்த ஐக்கியமாக இருக்கிறதுனால தான் நமக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும்படியான பொறுப்பை தந்திருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதனால் உங்களுக்கு 10,000 ரூபாய் லாபமாக்கும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அதிலிருந்து ஒரு நபர், ஒரு செக்ரட்டரி உண்டு அதில் பொறுப்பில். அந்த செக்ரட்டரி எப்படியோ ஒரு நாள் அவர்கிட்ட பேசும்போது நாங்கள் இப்படி என்ன சிபியில் இருக்கோம்னு சொல்லி காரியங்களை பேசும்போது அதில் தலைவராய் மனோகர் பாஸ்டர் இருக்கான்னு சொன்ன. மனோகரா, அவர் எங்கே உள்ளவர்? அது குழுத்தலைவர் இருக்கார். அப்படியா, அவரை பார்க்கணும்னு சொல்லி குழுத்தலையெல்லாம் வந்திருக்காங்க. நம்மளை பார்க்க முடியலை, வீடு அடைச்சி போட்டிருக்கு, கேட்டு அடைச்சி போட்டிருக்கு, நம்பரும் அவருக்கு தெரியல. திருப்பி அவர் அன்னை போயிருக்கார், பின்ன என்ன பார்க்க முடியலை. அப்போ நான் நேற்றைக்கு 2 நாள் முன்னாடி நாங்கள் நேரே போனோம். வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து பாஸ்டர் தான், வசனத்தை போதிக்க மனுஷன்தான், கழிவில்லாத மனுஷன், வசனத்தை போதிக்க ஒரு ஆள். ஆனால் ஆவிக்குரிய அனுபவம் குறைவாக இருந்தது. அல்லேலூயா, ஆவிக்குரிய அனுபவம் குறைவாக இருந்தது. அந்த ஆவிக்குரிய அனுபவம் குறைவாக இருந்ததுனால இவர் ஊரில் வந்து ஒரு சின்ன சபையை கட்டினார். இந்த சபையை கட்டி முடிந்து ஆராதனை தொடங்கின அந்த நாள் முதலே அவருடைய சரீரத்துக்கு பயங்கர வீழ்ச்சியாக்கும். அல்லேலூயா, சரீரத்துக்கு பயங்கரமான வீழ்ச்சி. மொத்தம் கொப்பளம் போல வியாதி, கொப்பளம் போல இருக்குது. அவருக்கு அதிகமாக ஃபயராக வருவார், நடக்கணும் முடியாது, இப்படித்தான் மெல்ல மெல்ல தான் நடக்காரு. அல்லேலூயா, சாத்தான் பெந்திச்சு விட்டான். நல்ல ஒரு பாஸ்டராக பெந்திச்சிருக்கிறது. மாத்திரமல்ல, சமீப காலத்தில் அவங்க மனைவியும் ஒரு கேன்சர் வியாதியில், அவங்களுக்கும் ஒரு ஆண்டவரை பற்றியுள்ள சரியான வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா, ஆண்டவரை பற்றியுள்ள வெளிப்பாடு இல்லை. ஆனபடி ஊழியம் செய்கிற இடத்துல சரியாய் ஆவிக்குரிய நிலைமைகளை நம்ம அறியாம, வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளும் ஆவிக்குரிய நிலைமைகளை அறியாம இருக்கும்போது அவன் வடக்குபரமாய் உள்ள வந்து ஏறுவான். அல்லேலூயா, 2 பேருமே 2 பெட்ரூமிலே ஆக்கும். அல்லேலூயா, ஒரு அழகான ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா, அதனால் அவன் நல்லா பார்க்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தருக்கு மறக்க முடியாது, அவரை மெல்ல மெல்ல எழும்ப வச்சிருக்கார். மீண்டும் அந்த சபையை தொடங்கணும், இருந்து விட்டு பேசலாம் என்று சொல்லி ஆராதிக்க ஒரு ஆளு தான் தேவை. ஆராதனை பாட எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அல்லேலூயா, நான் சொன்னேன் அதெல்லாம் பிள்ளைகள் வருவாங்க, நீங்க தொடங்குங்க, அப்பதான் உயிர் வீழ்ச்சி அடையும் என்று சொன்னேன். உங்க சரீரத்தை ஆராதனையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்க சரீரத்தை ஜெபத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் சரீரத்தை வசனத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன் வீட்டை இயேசுவின் இரத்தத்தினாலே கட்டப்பட வேண்டும். உன் வீடு நிற்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமின்றி வேறு ஒன்றில் நிறுத்த முடியாது. அதை நீ சரியாய் செய்வாயானால் உன்னை எந்த பிசாசும் கட்ட முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, அவனுக்கு இடம் கூடாதபடி ஆண்டவர் சொல்லுங்க, இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர்கள் இப்படி கட்டளை பெற்று அவர்கள் உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்திலே மாட்டி வைத்தார்கள். ஒரு பக்கமாய் அடி, ஒரு பக்கமாய் இரத்த காயம், ஒரு பக்கமாய் வலி, எல்லாம் அந்த சரீரத்தில் நிறைய இடி உதைகள் எல்லாம் கிடைச்சு. அல்லேலூயா, அங்க விடுவிக்க யாரும் இல்லை, அங்க தேற்ற யாரும் இல்லை, அங்க அணைக்க யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னா எரிகோவுக்கு போன வாலிபனை போல, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போன வாலிபன் தவறு செய்ய போன இடத்துல பல பாவிகள் கையில் கிடை குற்றூராய் நொறுக்கப்பட்டது. நொறுக்கப்பட்ட இடத்துல
ஒரு நல்ல ஆசாரியன் வந்தான், விலகி போனான் என்று பார்க்க முடியும். அடுத்த ஒரு லேவியன் வந்தான், விலகி போனான் என்று பார்க்க முடியும். பின்பு ஆண்டவராகிய இயேசு சமாரியனாய் வந்தான். அவர்தான் அவனை காயத்திலிருந்து எடுத்து காயங்கட்டி எண்ணெய் வார்த்து துடைத்து அவனை சத்திரத்தில் சேர்த்தார் என்று பார்த்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் காயப்பட்டு கிடக்கிற இடத்துல எந்த மனுஷனும் தேற்ற முடியாது. சில வேளையில ஒரு மனுஷன் வந்து 50 ரூபாய் தரலாம், இன்றைக்கு பிழைச்சு போ என்று சொல்லி. ஒரு மனுஷன் சில வேளையில 1000 ரூபாய் தந்து இன்றைக்கு பிழைச்சு போன்னு வழியை காட்டலாம். இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் வந்து உங்களை ஆறுதல் படுத்தலாம், அவ்வளவுதான். எண்ணெய் பூசுவது ஆறுதல் படுத்தலாம். இதில் ஒன்று உனக்கு விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தால் மாத்திரம் சமாரியன் முற்றிலும் உன் வீட்டை, உன் வேலையை, உன் காயங்களை முழுவதும் மாற்ற வேண்டுமானால் இயேசுவின் சமாரியன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறான். அந்த சமாரியனை இன்றைக்கு அழைத்து கொண்டு போ. உன் காயங்கள், உன் வேதனைகள், உன் பாரங்கள், உன் காயங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்களை தீர்ப்பதற்கு நல்ல சமாரியனாக இயேசுவை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட எங்கேயும் போகாத. யாரும் உனக்கு சமாதானம் தர முடியாது. அம்மா கொஞ்ச நாள் சமாதானம், அப்பா கொஞ்ச நாள் சமாதானம், அண்ணன் தம்பி கொஞ்ச நாள் சமாதானம். சில இடத்துல நீ லோக்கானு சொன்னா அவங்க யாரும் உன்னை பார்க்க வர முடியாது. சில இடத்துல இடுக்கங்கள் அகப்பட்டா யாரும் தேற்ற முடியாது. அந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசுவை தவிர ஒருவர் உன்னை தேற்ற முடியாது. அதுக்கு நீ அடிபணியாதபடி பரிசுத்த ஆவியானவர் சொல்வது, இப்போது ஆயத்தமாய் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கட்டுகள் வந்து எழும்ப முடியாது. கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சில வியாதி அப்படித்தாங்க, சில பிரச்சனை அப்படிதாங்க, விட்டு போகாதுங்க. அப்படிப்பட்ட வியாதி உங்களிடத்தில் இருக்குமானால் என்னை விடுதலை வாங்க ஆவியானவர் சொல்லுவார். அந்த சாயிருப்பை அழிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நடுராத்திரி ஆச்சு. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, அதுவரை கர்த்தர் அமைதியா இருக்கிறார். அடி கொடுக்கும்போது அமைதியா இருக்கா, சிறைச்சாலை அடைக்கும் போது அமைதியா இருக்கா, சிறைச்சாலை அகத்த மாட்டை கட்டும் போல கட்டும் போதெல்லாம் அமைதியா இருக்கா. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார், ஆனா வெளிப்படவில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார், ஒரு கிரியை செய்யல. கர்த்தர் கூட இருக்கிறார், ஒரு கிரியும் செய்யல. ராத்திரி வேளையில் துக்கம் அதிகரித்து விட்டது. ஆமென். சிலருடைய துக்கம் ராத்திரி வேளையில் ஆக்கும். பகல் என்ன செய்வேன், மத்தியானம் என்ன செய்வேன், இந்த மாதம் என்ன செய்வேன். இரவிலே சில குடும்பங்கள் தூக்கம் இல்லாம துக்கத்தோடு இருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரவேசம், தளர்ச்சி, வெப்ராளம், உபத்திரம், ராத்திரி எல்லாம் தண்ணி குடித்து வேதனைப்படுகிற சில குடும்பங்கள் உண்டு. விடுதலையாக ஆண்டவரால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட பிரச்சனையிலே இருக்க உன்னை விடுதலையாக்க இயேசு உண்டு, இயேசு உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராத்திரி பவுலும் சீலாவும் மெல்ல ஜெபம் பண்ண தொடங்கினாங்க. ஹல்லேலூயா, கைசலாம். இப்படி உள்ள நிந்தை வரும்போது மெல்ல மெல்ல துதி செலுத்து. இப்படி அவமானம் வரும்போது மெல்ல மெல்ல துதி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நீ பைபிள்ல இருந்து கற்றுக்கொண்டதை மனதிலே உள்ளடக்கி சின்ன ஜெபத்தை நீ தொடங்கினா போதும், மீதி அவர் ஜெபிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர வலியினால ஜெபிக்க முடியல, கட்டி போட்டதுனால ஜெபிக்க முடியல, சங்கிலிகளினால ஜெயிக்க முடியல, சிறைச்சாலை நாட்டத்தினால ஜெபிக்க முடியல. எல்லாம் சேர்ந்து செத்த பருவத்தை போல சரீரம் இருக்கிற இடத்துல ஆண்டோடைய வல்லமை இறங்குவதற்காய் ஜெபிக்க கர்த்தர் சொல்லுகா. ஜெபத்தினால விடுதலை உண்டு, ஜெபத்தினால அற்புதம் உண்டு, ஜெபத்தினால எல்லா மூல வியாதிகள் மாறும், ஜெபத்தினால நெஞ்சு வியாதிகள் மாறும், ஜெபத்தினால உன் கட்டுகள் உடையும், ஜெபத்தினால உன் உபத்திரம் மாறும். ஜெபம் பிரதானமா இருக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை உனக்குள் இறங்கி நீ கடந்து போக முடியாத இடத்துல அந்த ஜெபம் உன்னை கொண்டு போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
முதல்ல ஜெபிக்க கஷ்டமா இருக்குது, அடுத்து பாட தொடங்கினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாட தொடங்கினாங்க, துதிக்க தொடங்கினாங்க. ஹல்லேலூயா. ஒன்று பாடு, ஒன்று துதி, ஒன்று ஜெபம் பண்ணு. உன் சரீர விடுதலைக்கு கர்த்தர் செய்ய போற ஒரு பெரிய மருந்து. ஷேத்தரகா தரபௌடபா அதரகமனா சத்தரா ஹண்டரா தினமனா ஸ்தகரா தினபா ஹடனசியா ஹுத்துரு பௌடே மகஸ்து நதரபலா அம்தராகடனஸ்தி ஆதரபா. உண்மையான ஆராதனை அற்புதத்தை கொண்டு வரும். உண்மையான ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். உண்மையான பாடல்கள் அற்புதத்தை கொண்டு வரும். உண்மையான வசன தியானங்கள் ஒரு பெரிய மாற்றம் சபைக்குள்ள உங்களுக்குள்ளும் மாறும். கட்டி சாத்தான் போட்ட அவமானங்கள் அப்போது விடுதலை ஆகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தர் வந்திருக்கா, கர்த்தர் உன்னை இடைபடும்படி வந்திருக்கா, கர்த்தர் உன்னை தொடும்படி வந்திருக்கா, கர்த்தர் உன்னை தொடும்படி வந்திருக்கா. அந்தகார சங்கிலிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சில பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காய் சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. சிலதுக்கு மருந்து ஒண்ணும் முடியாது. இப்படி சாத்தான் சில கிரிகளை மருந்து ஒன்றும் நடக்காது. ஆமே. இப்ப அநேக ஜனங்கள் மருந்து மருந்துன்னு ஓடிக்கொண்டிருக்கிறதுண்டு. சில கிரிகளுக்கு மருந்து தேவையில்லை. கர்த்தரே உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு தேவ பிள்ளைகள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நீங்கள் அர்ப்பணித்தால் அந்த விடுதலை நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சடிதியில என்ன நடக்குது? சடிதியில இவங்க பாடலை கேட்டு துதிகளை கேட்ட உடனே, ஆராதித்த உடனே சடிதியில சிறைச்சாலை பவுண்டேஷனாக அசைகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி என்று சொன்னால், உன் வீட்டிலே ஒரு அதிசயத்தை அடையாளத்தை செய்ய வரும்போது உன் வீட்டுல நன்மையை கண்டு பக்கத்து வீட்டில் அநேக வீடுகள்ல அசைவுண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டில் ஏதோ ஒரு கட்டு மாறி இருக்கிறது, உன் வீட்டில் ஏதோ ஒரு சாபம் மாறி இருக்கிறது, உன் வீட்டில் வியாதி மாறி இருக்கிறது, மருந்து இல்லாம வியாதி மாறிச்சு என்று சொல்லி பக்கத்திலே வீடுகள் அறியும் போது இந்த அசைவு, அந்த பவுண்டேஷன் எழுப்பினது போல அநேக வீடுகளுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. அது உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் வைராக்கியம் இருந்தா, நீங்க ஜெபத்தில் சரியா இருந்தா, பாடி துதிக்கிற மனுஷனாக, பாடி துதிக்கிற மனுஷியாக, ரூமறையில ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா நிச்சயமாய் சில வீடுகள் குலுங்கும். சில சபைக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வருவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம், அந்த கதவுகள் எல்லாம் படா படா என்று திறந்து விட்டது. ஆமே. ஒன்று வந்து பவுண்டேஷன் குலுங்குகிறது, இன்னும் வந்து அந்த வாசல் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல அவந்து மாறிச்சு. ஹல்லேலூயா. சம்பவித்ததை பவுலுக்கும் ஷீலாவுக்கும் மாத்திரம் தான் தெரியும். இது செய்தது கர்த்தருடைய கை என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே மாத்திரமல்ல, விலங்குகள் மாறினதும் ரூம் திறந்தது. இங்கே மாத்திரமல்ல, அங்கே சிறைச்சாலை இருந்த அத்தனை வாசல்களும் திறந்தது. ஒரு வீட்டில வாசல் திறந்தா ஒரு வீட்டில கட்டவிக்கப்பட்டார். உன் தேசம் கட்டுப்போர் தேசம், இடைக்கோடு தேசம், பல இடங்களில் அநேக கட்டவிக்கும்படி தேவ சபை யுத்தம் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பொட்டி போச்சு, கதவுகள் திறந்தது, சங்கிலிகள் எல்லாம் பொட்டிடுச்சு, எல்லாம் அற்புதம் நடந்தது. இவங்க 2 பேரும் மாத்திரமல்ல, சிறைச்சாலைக்குள் இருந்த எல்லாரும் கட்டவுக்களாக வந்த கர்த்தர் இறங்கி வரும் நாட்கள்ல இது சம்பவிக்கும். சில வீடுகள்ல கர்த்தர் சபையில கிரியை செய்து கொண்டிருக்கா. உங்க வாழ்க்கையிலும் அது சம்பவிக்கும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்ல. ஹல்லேலூயா. ஒன்று ஜெபத்திலே கட்டவித்தார்கள்,
இன்னொன்று பாடி கட்டவித்தார்கள், இனி கர்த்தரை ஆராதித்து கட்டவித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலை காக்க மனுஷன் சம்பவித்தது என்னவென்னு தெரியல. இவன் பாடுனதுதான் தெரிஞ்சு, ஆராதிக்கவும் தெரிஞ்சு, இவங்க யார பாடுனாங்கன்னு தெரியல, யார துதிச்சாங்கன்னு தெரியல. ஸ்ட்ராங்கா பந்திச்சாக்க நான் சங்கிலி போட்டான் கட்டி வச்சிருக்கிறேன், சங்கிலி போட்டு கதவையெல்லாம் அடைச்சு வச்சுட்டேன். இதுக்கு இடையில யாருடா வந்து இப்படி ஒரு காரியங்களை செய்தார்னு சொல்லி அங்க மனுஷனை யாரும் பார்க்க முடியல. ஆவியானவரே செய்தா. உன் தூக்கத்தில் ஆவியான விடுதலை தருவா. உன் தூக்கத்தில் ஆவியானவனை தொடுவா. உன் தூக்கத்தில் கட்டுகள் அழிக்கப்படும். உன் தூக்கத்தில் நிர்மூலமாய் கொண்டு சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு ஆவியானவர் வருவா. உன் வேலை இடத்தை பங்கப்படுத்துற இடத்துல ஆவியானவர் வருவா. உன் தொழிலில் சிறை இருக்கிற இடத்துல ஆவியானவர் வருவா. நீ வியாதிப்பட்டு இருக்கின்ற இடத்துல நீ உண்மையை ஆராதித்து ஜெபிப்பாயான ஆவியானவர் வருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் வருவா. சிறைச்சாலை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பார்க்கிறான், கண்டிப்பனால என்னை கொண்டு போடுவாங்க அதிகாரிகள், என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு போடுவார்கள். இது என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன சம்பவித்துன்னே தெரியல. கொடூரமான காரியம். தன் பட்டயம், இவர்களை காக்க வைத்திருந்த பட்டயத்தை தனக்கு நேராய் நீட்டுகிறான். ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், கெடுதி ஒன்றும் செய்யாதே, கெடுதி ஒன்றும் செய்யாது. எங்களை சிறையிருப்பில் வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த இடத்திலே கர்த்தர் வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்களை அடிவாங்க வைப்பதற்கு நோக்கம் உண்டு. இந்த சிறைச்சாலை கட்டி வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நீ போய் கண்டாயே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் காலில் விழுந்து கேட்க, ஆண்டவர் மாறே, நாங்கள் இப்படியான அதிசயங்களை கண்டு ரட்சிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, ஆமென் என்று சொல்லுவதை பார்க்க முடியும். என்னுடைய சபை, நீங்கள் விசுவசித்தது உண்மைதான், நீங்கள் விசுவசித்தது உண்மைதான். இன்னும் கிறிஸ்துவோடு சேர வேண்டும். கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் செய்ய போகிற நன்மை, கிறிஸ்து பணத்தேவைகளில் செய்ய போகிற நன்மை, கிறிஸ்து அவமானத்தில் செய்ய போகிற நன்மை, அநேக நன்மைகளை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் வீடு குலுங்கி அற்புதத்தை காணும்போது ஒரு கூட்டம் ஜனம், அக்கா நீ எப்படி இந்த கடத்திலிருந்து மாறின, அக்கா அந்த வியாதியிலிருந்து எப்படி நீங்கின, உன் வீடு இப்படி எப்படி தப்பிச்சு என்று சொல்லி அநேகர் கேட்கும்போது நீயும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி என்று சொல்லத்தக்கதாய் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றப் போறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. நாம் அப்படி ஆண்டவருடைய சமத்தில் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஹல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை, 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 ஆராதனை சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பரே சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு இந்த நாளில் உந்தன் நினைவா நீரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும்
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாறும் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் உண்டு என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் உண்டு என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போம் ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போம் ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ரிவா பாபா துரா பாபா ரிகா பாபா துரா பாபா ரிகா பாபா துரா பாபா ரிகா பாபா துரா பாபா உரபா உரபா
கர்த்தருடைய ஒரு சொட்டு ரத்தம் உன் சிரசில் இறங்கும் போதே சாத்தானுடைய சகல அடவு மாறி போகும். கர்த்தருடைய ஒரு சொட்டு ரத்தம் உன் வீட்டில் இறங்கும் போது உன் வீட்டில் போட்ட பூட்டுகள் மாறி போகும். உன் சங்கலை பிணைந்து வைத்த வியாதிகள் மாறி போகும். உன் வீட்டு நெருக்கங்கள் மாறி போகும். இன்னைக்கு முழு குடும்பமும் ஆண்டவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் போது, முழு பிள்ளைகளும் அப்பாவுக்கு விட்டு கொடுக்கும் போது, உன் சிறையிருப்பு சிறைச்சாலை என்னும் சிறையிருப்பு மாறி நீ சபிக்கமாவாய். அந்த அடிமைத்தன ஆவியில் இருந்து நீ என்றைக்கு விடுதலை வரும்படி உன் வியாதிகள், உன் நோவுகள், பிள்ளை இல்லாத வாழ்க்கை, பிரச்சனையான வாழ்க்கை, பள்ளத்தாக்குகள், உபத்திரங்கள், உன்னை விரட்டி கொண்டிருக்கின்ற அந்தகார வல்லமைகள் இப்போது வெளியேற ஒரே சொட்டு ரத்தத்தை தேவ சபையிலே கர்த்தர் தளிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பந்தனங்கள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கால் இருக்கின்ற பந்தனங்கள், கரையில் இருக்கின்ற பந்தனங்கள், தலையில் இருக்கின்ற பந்தனங்கள், அலர்ஜி என்ற பந்தனங்கள், கிட்னி பிரச்சனை என்ற பந்தனங்கள், இயேசுவின் நாமத்தில் ஹார்ட்டிலே போராடி கொண்டிருக்கிற பந்தனங்கள், லிவரிலே போராடுகிற பந்தனங்கள், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. உடா தராகா பாலா தராகா பாபா ரிகா பாலா தராகா மாமா மாமா லிபாபா சதராகா பாபா 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 பாபா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும், சாத்தானுடைய திட்டங்கள் அழிக்கப்படட்டும். எங்கள் கிராமங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஜப ஆவி எழும்பட்டும், ஜப ஆவி எழும்பட்டும், ஜபங்கள் எழும்பட்டும். சாத்தானுடைய தலைகள் நசுக்கப்படத்தக்கதாய் இவர்கள் யுத்த சன்னத்தராய் மாற்றும்படி ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கின்ற பணத்தின் பிரச்சனை, துன்பங்கள், நெருக்கடிகள், சோர்வுகள் எல்லாம் இந்த நாளில் கட்டவிக்கப்படுவதாக. முதுகில் இருக்கின்ற கட்டுகள் கட்டவிக்கப்படுவதாக. சோர்வின் கட்டுகள் கட்டவிக்கப்படுவதாக. உபத்திரத்தின் கட்டுகள் கட்டவிக்கப்படுவதாக. வேலை இல்லாத கட்டுகள் கட்டவிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி சின்ன பிள்ளைகள் எல்லாரும் 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 கரங்களை தட்டி கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி கொண்டிருப்போம். கரங்களை தட்டி கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி கொண்டே இருப்போம். இயேசு இடம் கொடுத்து கரங்களை தட்டி துதிக்க துதிக்க அநேக அற்புதங்கள் சபைகள் நடக்கும். சிலர் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, சிலர் பெற்றுக் கொண்டே இருக்கிறீங்க. சில விடுதலை உறுப்பில் இறங்கிவிட்டு, சில விடுதலை உறுப்பில் இறங்கிவிட்டு அநேக நாட்களா இருக்க ஒரு இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது, விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது. அநேக நாட்களா இருக்கிற ஒரு கண்ண வலி, கண்ணம் பல்லோட சேர்ந்து வலியாய் இருக்க உன் சரீர அவயங்கள் விடுதலாகி கொண்டிருக்கிறது. கால் இருக்கின்ற அலர்ஜி விடுதலாகி கொண்டிருக்கிறது, விடுதலாகி கொண்டிருக்கிறது, விடுதலாகி கொண்டிருக்கிறது, விடுதலாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்போதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆள் கொண்டு என்னை நடத்தும் நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தொட்டுக் கொண்டிருக்கிறப்பா. சாத்தான் குடும்பத்தை கட்டக்கூடாதப்பா.
இவளை ஆசீர்வதியும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பங்களின் செழிப்பை காணட்டும், சமாதானத்தை காணட்டும். வாழ விட மாட்டேன் விரட்டி கொண்டு அந்தகாரத்தின் வல்லமைகள் சபை விட்டு நிர்மூலமாகி போகட்டும், குடும்பங்களை விட்டு நிர்மூலமாகி போகட்டும். இந்த பட்டணம் கட்டப்படணும், இந்த பட்டணம் உயர்த்தப்படணும், இந்த பட்டணத்தை ஏந்தணும். இங்கே ஒரு காணானி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பட்டணமாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள், டீச்சர்கள், இன்றைய பிள்ளைகள், பாடினவர்கள், வசனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தனித்தனியாக வெளிப்படுத்துவீராக. பத்திரமாய் கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் ஆத்துமா முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் என்று உங்களோடும், உங்கள் வீட்டோடும், குடும்பத்தோடும், உங்கள் போக்குவரத்து, உங்கள் வேலையோடும், ஆண்டவருடைய சபையோடும் ஈஸ்வரன் 2ஆம் வருகை வரை கூட இருப்பதா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகம். ஆமென். God bless you.